சிட்டி கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சௌகார்த்திகா சுவாமிநாதன். இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறது சனி பெயர்ச்சி பலன்கள் 2026 மார்ச் 6 வந்து கும்பராசில இருந்து மீன ராசிக்கு திருநள்ளாறு கோவில் படி சனி பெயர்ச்சி ஆகுறாங்க. கன்னி ராசிக்கு எப்படி இருக்கு இந்த சனி பெயர்ச்சின்றதை நம்ம பார்க்கலாம். கன்னி ராசிக்கு வந்து ஏழாம் இடம்ன்றது கலஸ்திர ஸ்தானம், அதாவது மனைவியோட விஷயங்கள், அதுக்கப்புறம் பூர்வ புண்ணியம் எல்லாமே வந்து அதுல இருக்கு. சோ இந்த காலகட்டத்துல குடும்ப உறவுகள்ல ரொம்ப கவனமா இருந்துக்கணும். அதே மாதிரி வயிறு சார்ந்த பிரச்சனைகள், இல்ல ஒரு சின்ன ஆப்ரேஷன், மைனர் சர்ஜரி, லேசர் சர்ஜரி இந்த மாதிரி நடக்கக்கூடிய சான்சஸ் 99% இருக்கு. அந்த நேரத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். வெளியில சாப்பிட்ற ஃபுட்ஸ் இதெல்லாம் அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லது. குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே எல்லா ராசிகளுக்குமே சனி தாக்கம் வந்து ஒரு 0.1% தான் இருக்கும். இருந்தாலும் பெற்றோர்கள் அதற்கான பரிகாரங்களை பண்ணா அவங்களுக்கு மேலும் அவங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு அது ஒரு வழியாக இருக்கும். இந்த காலகட்டத்துல ஒரு 9 வயது வரைக்கும் உள்ள குழந்தைங்களுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட அல்சர் ப்ராப்ளமோ இல்ல கேஸ்ட்ரிட்டிஸ் ப்ராப்ளமோ வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. படிப்பு நல்லபடியா வரும், அதுல எந்த பிரச்சனையும் இருக்காது. நல்லா படிப்பாங்க, ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவா இருப்பாங்க, மென்டலி ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, நீங்க சொல்ற பேச்சு கேட்பாங்க, அதெல்லாமே இருக்கும். உடல்நிலை மட்டும் கொஞ்சம் கவனமா பாத்துக்கணும். நான் சொன்ன மாதிரி வயிறு சார்ந்த பிரச்சனைகள் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி அதிர்ந்து பேசி ரொம்ப கோவப்பட்டு பேசினா அது வந்து சில குழந்தைங்களுக்கு ஷாக் ஆகுற மாதிரி ஆகிடும். இந்த காலகட்டத்துல அது அதிகமா எஃபெக்ட் பண்ணும் அவங்கள. அவங்க மனசுல அது ஏதோ சின்னதா நம்ம திட்டிருப்போம், அதை வந்து ரொம்ப நாள் அதை ஞாபகம் வச்சுட்டு அதை இது பண்ற மாதிரி ஆயிடும். சோ இந்த காலகட்டத்துல கொஞ்சம் அவங்க கிட்ட வந்து தன்மையா பேசி அவங்க கிட்ட போக்கஸ்டா அவங்களை கொண்டு போனா கண்டிப்பா அவங்க எல்லாத்துலயும் சக்சீட் ஆவாங்க. 12 வயசுக்கு மேல உள்ள குழந்தைங்களுக்கு லவ் அஃபேர்ஸ் வர்றதுக்கு, சின்ன வயசுலயே வந்து ரிலேஷன்ஷிப்லாம் வர்றதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. சோ அந்த மாதிரி ஒரு காலகட்டம் விச் இஸ் நாட் ஃபேவரபிள் ஃபார் தெம். சோ இந்த மாதிரி டீனேஜ் வந்து இதெல்லாம் வந்து நடக்கும். அது கவனமா நம்ம அவங்களுக்கு கண்காணிச்சுட்டு இருந்தா அதை கெட்ட விஷயங்களை நம்ம தவிர்த்திடலாம். போன் கொடுக்காதீங்க, போனோ லேப்டாப்போ கொடுக்காதீங்க. படிக்கிறதை தவிர மிச்ச நேரத்துல அவங்களுக்கு கண்காணிச்சுட்டே இருங்க. தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த காலகட்டத்துல தேவையில்லாம ஆண்களுக்கு ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி தேவையில்லாத ஒரு லவ் அஃபேர் இல்ல புது ஒரு அட்ராக்ஷன் டுவர்ட்ஸ் அதெல்லாம் வந்து இந்த வயசுல தேவையில்லாத டிஸ்ட்ராக்ஷன்றதுனால படிப்புல கவனம் போயிடும். சோ அதை கொஞ்சம் நீங்க பாத்துக்கணும். மிச்சபடி படிப்பெல்லாம் நல்லா படிப்பாங்க, நல்லா போக்கஸ்டா இருப்பாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், சோசியல் மீடியால போட்டோஸ் போஸ்ட் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த டைம் பண்ணாம இருந்தா மிஸ்யூஸ் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஜென்ரலாவே போஸ்ட் பண்றது இட்ஸ் நாட் சேஃப். பட் தென் இந்த காலகட்டத்துல ஒரு தவறா மிஸ்யூஸ் பண்றதுக்கு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சான்சஸ் இருக்கு. அதை நம்ம தவிர்த்துக்கணும். அது காலேஜ் சீட் நினைச்ச மாதிரி ஒரு காலேஜ் அட்மிஷனோ இல்ல ஒரு எக்ஸாம்ல வந்து கிளியர் பண்றதோ ஒரு சக்சஸ் ஸ்டோரி கண்டிப்பா இருக்கும் இந்த காலகட்டத்துல. ஒன்லி வி ஹாவ் டு பி கேர்ஃபுல் வித் ஆப்போசிட் ஜெண்டர். ஸோ அதை நம்ம வந்து கொஞ்சம் கவனமா பாத்துக்கணும். அதே மாதிரி 20 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு நான் சொன்ன மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் கண்டிப்பா சக்சஸ்ஃபுல்லா இருப்பீங்க, நல்லா படிப்பீங்க. நீங்க நினைச்ச இடத்துல உங்களுக்கு பினான்சியல் கெயின்ஸும் இருக்கும். அதே மாதிரி ஒரு திருமணம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா இந்த காலகட்டத்துல கொஞ்சம் கவனமா தேர்ந்தெடுத்து பண்ணணும். பண்ணக்கூடாதுன்னு சொல்ல முடியாது, ஆனா இந்த ஜூன் வரைக்குமே கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்க. ரொம்ப கவனமா அவங்களோட இதை தேர்ந்தெடுத்து நீங்க பண்றது நல்லது. 40 வயதுக்கு மேற்பட்டவர்கள் வந்து தொழில் வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். ஆனா கணவன் மனைவிக்குள்ள தேவையில்லாத வந்து சண்டை சச்சரவுகள் வராம பாத்துக்கணும். குழந்தைங்களோட வாழ்க்கை முன்னேற்றம் நல்லா இருக்கும். ஒரு குழந்தைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். பேரன் பேத்தி எடுக்கிறது, இதெல்லாம் ஆன்மீக சுற்றுலா போறது, இது எல்லாமே வந்து நல்லபடியா நடக்கும். 60 வயது மேற்பட்டவர்களுக்கு நினைச்ச இடத்துக்கு போக முடியும். உடல் ரீதியாவும் எந்த பிரச்சனையும் இருக்காது. கணவனா இருந்தா மனைவியோட ஆரோக்கியத்தை ரொம்ப கவனமா பாத்துக்கணும். அதே மாதிரி மனைவியா இருந்தா கணவனோட ஆரோக்கியத்தை ரொம்ப நல்ல கவனமா பாத்துக்கணும். விநாயகர் வழிபாடு உங்களுக்கான பரிகாரம். விநாயகருக்கு வந்து போய் 21 நாள் தொடர்ந்து விளக்கு போடுறதோ, புதன் வழிபாடு, புதன்கிழமை போயிட்டு பச்சை வஸ்திரம் வந்து நீங்க வந்து முருகனுக்கு பச்சை வஸ்திரம் புதன்கிழமை நீங்க சாத்தலாம். பெருமாளுக்கும் நீங்க பச்சை வஸ்திரம் வாங்கி கொடுத்து சாத்தலாம். நவகிரகங்கள்ல உள்ள புதனுக்கும் நீங்க அந்த மாதிரி சாத்தலாம். முடிஞ்சா பாசிபிலிட்டி இருந்தா ஒரு
பச்சை பயிறு வந்து தானம் கொடுக்கலாம். அதே மாதிரி விநாயகருக்கு அத படைச்சிட்டு குழந்தைங்களுக்கு நீங்க அதை கொடுக்கலாம். உங்கள் மனைவி கையால ஒரு 10 பேருக்கு வந்து ஒரு புடவையோ இல்ல துணியோ நீங்க வாங்கி கொடுக்கலாம். இந்த மாங்கல்யம் செட் பொதுவா மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் வந்து வாங்கி கொடுக்கறது வீட்டுல ரொம்ப சுபிக்ஷத்தை உண்டாக்கும். பொதுவாவே இது எல்லாமே பண்றது ரொம்ப நம்ம வாழ்க்கைக்கு வாழ்வியல்ல உள்ளதுதான். நல்லதே நடக்கும். இந்த வருடம் உங்களுக்கு சுபிக்ஷமா அமையணும்னு நான் முருகன் கிட்ட வேண்டிக்கிறேன். கன்னி ராசிக்கு 75% சொல்லலாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நன்றி, வணக்கம்.